அதான் ஏன் உள்ளூருக்கான்னு செருப்பால் அடிக்கிறது இப்படியும் வைக்க முடியும். எரிச்சல் ஊட்டுற ஒரு விஷயமா இருந்துச்சு. சூர்யா தான் இந்த படத்தோட ப்ராப்ளமே, டைரக்டர் சிவா தான் ப்ராப்ளமே. ஸோ ஒரு படத்தை பார்க்க வர்றாங்களா, போகிறதுக்கு முன்னாடியே படம் அப்படி இருக்கு இப்படி இருக்கு மட்டமா இருக்கு. நான் முன்னாடியே ஒரு ரீல் அவர் சொல்லியிருப்பேன், படத்துக்கு போனால் படத்தை மட்டும் பாருங்க, ஏன் இப்படி படத்தில் ட்விஸ்ட் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து போறீங்கன்னு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டே ஷோவிலே ஒரு முக்கியமான கேமியோவை வந்து கேமியோவில் ஒரு முக்கியமான கேரக்டரை வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டாங்க. இந்த நேரத்தில் பல பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுங்க. இது வந்து வர வர எல்லா படத்துக்குமே நடக்க ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப வெறுப்பாகுது இந்த மாதிரி பண்ணுறது. அதே மாதிரி ஒரு படத்துக்கு பார்த்துட்டாங்கன்னா ஓகே, ஓரளவுக்கு கலாய்க்கலாம். இந்த படத்தை வந்து ரொம்பவே ஓவராக கலாய்ச்சிட்டாங்க. கலாய்ச்சதோடு இல்லாமல் ரொம்ப அப்யூசிவாக பேசுகிறாங்க. என்னோட ட்ரைலர் ரியாக்ஷன் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன்ல, ட்ரைலர் ரியாக்ஷன், அதை பார்த்துட்டு ஒரு ஒப்பீனியன் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோலேயே அதோட கமெண்ட்ஸ் பார்த்தா படம் வந்து ரொம்ப ஒரு தரைக்குறைவான ஒரு வார்த்தையை போட்டுட்டு அந்த மாதிரி இருக்குது, ஒரு இதோட ஒப்பிட்டு பேசியிருந்தாங்க. அது எல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. நீங்கள் இப்போ பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த கமெண்ட் டெலீட் ஆகிட்டு இருக்கோம், போய் தேடி போனாலும் இருக்காது. அதனால என்னடா இப்படிலாம் நடக்குதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த படத்தோட மிஸ்டேக்கே சூர்யாதானோ, இல்லை இந்த படத்தோட மிஸ்டேக்கே சிறுத்தை சிவாதானோ, இவங்க 2 பேர் இல்லாமல் இருந்திருந்தா எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஓரளவுக்கு இவ்வளோ பேடான ரிவ்யூஸ் இல்லாமல் ஒரு மாதிரி மிக்ஸ்டு ரிவ்யூஸோட படம் நல்லா இல்லப்பான்ற அளவுக்கு இந்த ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. நல்லா இருக்கு நல்லா இல்லை இவ்வளோதான் வந்திருப்பாங்க. இதை தாண்டி ஒரு லிமிட் போதில்லை, ரொம்ப கேவலமாக அதை பேசியிருக்க மாட்டாங்களோன்னு தோணுது. இந்த வீடியோவில் படத்தை பற்றி மட்டும் இல்லை, ஆடியன்ஸ் நம்மளோட ரியாக்ஷன் பற்றியுமே இந்த வீடியோவில் பேசலான்னு இருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு கங்குவா படம் எப்படி இருந்துச்சுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வணக்கம் வந்தனம், நான் உங்கள் YSK. இருக்கு, நல்லா தான் இருக்கு. சமீபத்தில் வந்த நிறைய கமர்ஷியல் படங்களோட இது நல்லாவே தான் இருக்கு. பெரிய பெரிய ஆளுங்களோட படத்தோடயே இது நல்லா தான் இருக்கு, ஒத்துக்கணும். இது வந்து ஒரு புது வகையான ஒரு அட்டெம்ப்ட், ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு இதிகாசத்தை வச்சு ஒரு படம்ன்றது பொன்னியின் செல்வன் தான் எடுத்தாங்க. ஆனால் அதோட கதைகள் வந்து நிறைய பேருக்கு தெரியும். இந்த புக்கில் இருந்து அதை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அது மேலே எக்கச்சக்கிற விமர்சனம்லாம் இருந்துச்சு, ஒத்துக்கலாம். ஆனால் கங்குவா அளவுக்கு இல்லை. இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, எனக்கு கூட வந்தவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. சில விஷயங்கள் வந்து மாற்றி பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா தவிர்த்திருக்கலான்றது மட்டுமே இருந்துச்சு. தவிர்த்து படம் நல்லாவே இல்லை, ரொம்ப மட்டம், இதெல்லாம் ஒரு படமா, ஏதோ பேருக்கு ஒரு படம் எடுத்திருக்காங்கன்ற அளவுக்கெல்லாம் தோணவே கிடையாது. சில குறைகள் இருந்துச்சு, எல்லா படத்துக்கும் சில குறைகள் இருக்க தான் செய்யும். என்னதான் பண்ணாலுமே 99% தான் யாராலுமே கொடுக்க முடியும், 1% பிரச்சனை தான் ஆகும். இந்த படத்தில் அந்த சதவீதம் கொஞ்சம் அதிகரிச்சிருக்குன்னு நான் சொல்லலாம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லணும், 80% படம் நல்லா இருந்துச்சு, 20% படம் எனக்கு பிடிக்கல. நல்லா இல்லைன்னு நான் சொல்ல, எனக்கு பிடிக்கல. நான் எதெல்லாம் அந்த மாதிரி சொல்லுவேன்னா, டைலாக்ஸ் ஆக்சுவலி மதன் கார்கி தான் டைலாக்ஸ் எழுதியிருக்காரு. ஆனாலுமே பாகுபலி தமிழில் பார்த்தப்போ சில டைலாக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி இதில் எழுதலையோன்னு தோணுச்சு எனக்கு. என்னமோ கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சோன்ற ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்துச்சு. மதன் கார்கி வந்து டைலாக்ஸ் ரொம்ப நல்லா எழுதுவாங்க. அதுவும் இந்த மாதிரி இதிகாசத்தை பேஸ் பண்ண, இதிகாசன்றதோட ஒரு 1000 வருஷம் பழமையான ஒரு நாகரிகத்தை காமிச்சு எழுதக்கூடிய வரிகளில் வந்து மதன் கார்கியோட டைலாக்ஸ் நல்லா தான் இருக்கும். பட் இந்த வாட்டி ஏதோ கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி சவுண்டு கத்துறாங்கன்ற பேச்சுக்கே நான் வரலை இங்கே. அதெல்லாம் நான் அப்புறம் தனியாக பேசுகிறேன். சில இடங்களில் சூர்யாவோட ஆக்சுவல் வாய்ஸ் மாதிரியே இல்லை, வேற யாரோ அந்த டப்பிங் கொடுத்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதேமாதிரி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காருன்னா வர வாய்ஸ் அவருக்கு சிங்க் ஆகாத மாதிரி தோணுச்சுன்னா, அது பர்டிகுலர் நான் இருந்த தேட்டரானும் எனக்கு ஐ எம் நாட் ஸோ ஷுவர். ஆனால் சவுண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். சவுண்டுன்றதோட இந்த டைலாக் வரக்கூடிய இடங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். எப்படின்னா மிக்சிங்கில் ஏதோ ப்ராப்ளமோ அந்த மாதிரி நான் சொல்கிறேன். சவுண்ட் வேறு மியூசிக் மட்டும் சொல்ல, இந்த மிக்சிங்கில் ப்ராப்ளமோ அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்காது. தேட்டரா இல்லை படமே அப்படி தான் இருந்துச்சு தெரியல. நான் படம் பார்க்க போனப்போ நான் வந்து 16ஆம் தேதி போய் படம் பார்த்தேன். 16ஆம் தேதி பார்க்கும்போது நிறைய பேர் சொன்னது என்னன்னா, 2 டெசிபிள் வந்து குறைச்சிருக்காங்க சவுண்ட் வந்துட்டு. ஏன்னா சும்மா சூர்யா கத்திக்கிட்டே இருக்காரு, அதனால அந்த எஃபெக்ட் இருக்கோ. ஏன்னா என் கூட எங்கள் அண்ணன் வந்திருந்தாரு, அவரும் பார்த்துட்டு என்ன சொன்னார்னா, டீசரோ ட்ரெய்லர்லையோ எதுலையோ ஒரு டைலாக் ஒன்று வந்திருக்கு, அது படத்தில் நல்லாவே இல்லைடா தம்பி, ட்ரெய்லர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஆனால் அது படத்தில் வந்து அது ஏதோ சவுண்டு கரெக்டாக ஒட்டாத மாதிரியே இருந்துச்சுன்றதை அவரு ஃபீல் பண்ணார். ஏன்னா வேறு மாதிரி டப் பண்ணியிருக்க வேண்டியது ஏதோ கோளாறாயிருச்சோன்ற ஒரு ஃபீலிங் தான் எனக்கு. ஸ்டோரி வைஸ் ஆக்சுவலி நல்ல ஸ்டோரி தான், ஸ்க்ரீன் பிளேவும் ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு.
எங்கே மிஸ் ஆயிடுச்சு நான் ஃபீல் பண்ணுவேன்னா, அந்த ஒரு காரணத்தை வந்து ஹெவியாக அவங்க சொல்லலையோன்னு தோணுச்சு. காரணன்றது ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்ல இருந்தால் படம் கதைய ஆரம்பிக்குதுன்ட்டு அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலையோன்னு தோணுச்சு எனக்கு. கிட்டத்தட்ட ஒரு அப்பா பையன் ரிலேஷன்ஷிப் மாதிரி ஒரு இது. பட் அப்பா பையன்றதோட ஒரு பையன் அவரோட கார்டியன் 2 பேருக்கு உண்டான ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் அந்த கதை போய்கிட்டு இருக்கு. அது பயங்கர இம்பேக்டாக இல்லையோன்னு தோணுச்சு. சூர்யா வந்து ஏன் இவ்வளோ வந்து அந்த பையனுக்காக இறங்கி வரணும் சில இடங்கள்ல. அந்த பையன் அப்படி என்ன பண்ணிட்டான், அதுக்கு முன்னாடி அதுக்கான சீன் வச்சுருக்காங்க. பட் உங்களுக்கு புரியுதுல, அந்த இம்பேக்ட் வரலை. டாட்டா இதனால தாண்டா அப்படின்ற ஒரு அந்த ஃபீலிங்கே நமக்கு அவ்வளோ வரல. ஸ்டோரியாக பார்த்தா இது புதுசு தான். ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது தான் டைரக்டர் சிவா அவர்களுடைய முந்தைய படத்தான நமக்கு தெரிஞ்ச 2-3 படங்கள் தான் இருக்குது. அந்த படத்தில் இருந்து சில சீன்ஸ் நமக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு கனெக்ட் ஆகலாம், இது அங்கேருந்து வந்துச்சுல, இது இங்கேருந்து வந்துட்டு. அதே மாதிரி சில லொக்கேஷன்ஸுமே நம்ம ஏற்கனவே பார்த்த படங்கள்லேருந்து வந்தனால ஓல்டு டைமில் எடுக்கிறது மாடர்ன் டைம் மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. இவங்க எடுக்கிறது, அதாவது அந்த கங்குவான்ற கேரக்டர் வர்றது பார்த்திங்கன்னா 1017வது வருஷம் என்னமோ. காட்டுற லொக்கேஷன்ஸ் வந்து சில படங்களை நம்ம பார்த்த லொக்கேஷன்ஸே அவங்க காட்டுறதுனால 2024 வந்து அந்த காஸ்டியூம் போட்டு எடுத்தது அப்படியே அந்த அந்த டைம் பீரியட்குள்ளே நம்ம இருக்க மாதிரி தெரியல. நம்ம ஒரு மாடர்ன் டைமில் அதை ஷூட் பண்ணுறாங்களோ, சின்ன ஒரு ஜட்மெண்டல் எரர்னு நான் சொல்லுவேன். சிவாவை பொறுத்த வரைக்குமே லொக்கேஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக போயிருக்கலாமோ. ஆக்சுவலி பாதி நல்லா இருந்துச்சு. அந்த சாங் மாண்டேஜில் தான் அந்த ஒரு கடல் சார்ந்த ஒரு இடலாம் வருது. அது நம்ம சில படங்களை பார்த்தனால அது அந்த வருஷன்றதே நம்மளால் எடுத்துக்க முடியல. மற்றபடி ஃபைட்ஸ் புதுசு, ஃபைட் கண்டிப்பாக புதுசு. ஃபைட்ஸுன்றது அந்த ஃபைட்டோட கோரியோவும் நான் சொல்கிறேன், அது எல்லாமே புதுசாக தான் இருந்துச்சு. எப்போ பார்த்தாலும் சூர்யாவே வந்து ஃபைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சில இடங்களில் வேறு மெம்பர்ஸும் ஃபைட் பண்ணுறாங்க, அதுவுமே ரொம்ப ரசிக்கக்கூடிய விஷயமா இருந்துச்சு. ஆனால் அதில் வந்து சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டான். சின்ன மிஸ்டேக்குன்றதோட நான் எப்படி சொல்கிறேன்னா, அவங்க ஒன்று நினச்சி பண்ணியிருக்காங்க, பட் அது கரெக்டாக வரலைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ அந்த ஃபைட் சீன் எடுத்துக்கலாம், இது கொஞ்சம் ஸ்பாய்லர் மாதிரி இருக்கும். அந்த ஃபைட் சீன் எடுத்துக்கலாம். நான் எந்த ஃபைட் சீன் சொல்ல வரேன்னா, இந்த பெண்கள்லாம் வந்து வெங்காடுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்துக்கிட்டு இருப்பாங்க மூலிகை பறிக்கிறதுக்காண்டி. அது பனி சூழ்ந்த ஒரு இடமா இருக்கும். திடீர்னு பார்த்தா வேறு ஒரு அரத்தின்ற ஒரு ஊர்லேருந்து ஆட்கள்லாம் வந்து இவங்களை வந்து கொல்றதுக்காண்டி முயற்சி பண்ணுவாங்க. அப்போ பண்ணும்போது உங்கள் அண்ணன் எங்கே, உங்கள் கங்குவாவை கூப்பிடுங்கன்னே அவங்க ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு விசில் மாதிரி வச்சுருப்பாங்க. அதை வச்சு கங்குவாவுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. மெசேஜ் அவர் திருப்பி ஒன்று அனுப்புவார். அதை இவங்க வாங்கி, இவங்க கேட்டால் அவங்க கேட்பானுங்க, அந்த வில்லன்கள்லாம் கேட்பாங்க, என்ன சொல்கிறேன் உங்கள் அண்ணன் என்ன சொல்கிறான் அப்படின்னோடனே, அதுதான் நீங்கள் தான் 15 பேர் இருக்கீங்களா, 25 பேர் தானே அவங்க இருக்காங்க, உங்களால் அடிக்க முடியாதா அப்படி இப்படின்னு ஒரு வகையான ஒரு ஃபயரியான டைலாக்ஸ் வர வேண்டிய இடம். பட் அந்த டைலாக்கும் கொஞ்சம் சொதப்பிக்குச்சு. அப்புறம் வந்து இவங்க ஃபைட் பண்ணுவாங்க. இந்த வந்து எல்லாமே பெண்கள் கூட்டமும் சிறுவர்கள் கூட்டமும் சேர்ந்து ஒரு ஃபைட் நடக்கும். அது பெரிய பெரிய ஆளுங்களோட. அது நல்லா இருந்துச்சு, உண்மையிலே நல்லா இருந்துச்சு. எங்கே மிஸ் ஆச்சுன்னா, அதில் இடையில சூர்யா வரைக்கும், அதாவது எப்படின்னா இந்த பெண்களுக்குள்ளே ஒவ்வொரு சூர்யா வந்து போகிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பெண் வந்து ஒரு ஆளை வந்து அடிக்கிறாங்க அப்படின்னா, அது சூர்யாவோட கேரக்டர் வந்து போகிற மாதிரி இருக்கும். சூர்யா ஒரு செகண்ட் வந்துட்டு போவார். அது எங்களுக்கு பிடிக்கல, எனக்கு பர்சனலாகவும் பிடிக்கல. அதுக்கு பதிலாக அவர் ட்ரைனிங் கொடுத்தது மட்டும் வச்சுருக்கலாம். ட்ரைனிங் கொடுத்ததும் வருது, இதுவும் வருன்ற போது ரெண்டுமே சேர்ந்து ஒரு கிளம்ஸியாகிடுது. என்னடா அது எல்லா இடத்துலையும் அவர் இருக்குன்றது ஒரு மிஸ் ஆயிடுச்சுன்னு தோணுது. அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல. அவங்க வந்து அந்த ஊர் மக்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே அந்த சூர்யாவோட வீரம் இருக்குது, அதாவது கங்குவோட வீரம் இருக்குது அப்படின்ற போர்ட்ரே பண்ணுறதுக்கு அவங்க வச்சுருக்கலாம். ஆனால் வந்து நமக்கு பார்க்கும்போது அந்த ஒரு பயிற்சி கொடுத்தது மட்டும் வச்சுருக்கலாமே, அதுக்கு பதிலாக ஏன் இதெல்லாம் சேர்ந்து வைக்கணுன்றது ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. அதே மாதிரி முடிகிறப்போ அதே தான், அதே கங்குவா அந்த இடத்துல எங்கே முடியுதோ, அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் போய்கிட்டு இருக்கு, அந்த இடம் எங்கே முடியுதோ சேம் அதுக்கு பேரலாக இதே இடத்துல முடிகிற மாதிரி வச்சுருக்காங்க. அந்த கேரக்டர்ஸ் இந்த கேரக்டர்ஸ் வந்து எப்படி மீட் பண்ண போகிறாங்க, அந்த இடத்துல ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸ் மீட் பண்ண போகிறாங்க அகெயின். அப்புறம் இந்த இடத்துல ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸ் திருப்பி மீட் பண்ண போகிறாங்க ப்ரெசென்ட் அண்ட் பாஸ்ட் லைஃப்பில். இது எப்படி மீட் பண்ண போகிறாங்க, இவங்களுக்கு அடுத்து என்ன கான்ஃப்ளிக்ட் வரப்போகுது, சூர்யாவுக்கு வந்து அதாவது ப்ரெசென்ட் லைஃப்பில் இருக்க சூர்யாவுக்கு வந்து தனக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது, ஒரு வகையான ஒரு உணர்வு வருது அந்த ஒரு சின்ன பையனை பார்க்கும்போது, ஏன் அப்படிலாம் தோணுது, அதெல்லாம் அவர் வந்து இனிமேல் தான் கண்டுபிடிக்க போகிறாரு. அதுதான் கங்குவா பார்ட் 2 வரப்போகுது. பார்ட் 2 கண்டிப்பாக போய் யாரெல்லாம் பார்ப்பாங்கன்னு கேட்டால் நான் கண்டிப்பாக பார்ப்பேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆஸ் ஐ செட், சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு, இதெல்லாம் கரெக்ட் பண்ணியிருந்தா உண்மையாக நல்லா இருந்திருக்கும். விஎஃப்எக்ஸில் கொஞ்சம் கிட்டத்தட்ட கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க, லூஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா நல்லா பண்ணியிருக்கலாம், இவ்வளோ டைம் எடுத்தது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை விட்டுலாம், விஎஃப்எக்ஸை மட்டும் விட்டுலாம். மற்றபடி இந்த படத்தை வந்து தரமட்டமாக அடிக்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக செகண்ட் பார்ட் நான் பார்ப்பேன்.
ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த செகண்ட் பார்ட். இது 1000 கோடி அடிக்குமான்னு கேட்டால் அந்த பேச்சுக்கே நான் வரல. அது எல்லாமே ப்ரொடியூசர் சைடும் அது எப்படி அவங்க சொல்கிறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. அந்த கணக்கு வந்து நிறைய போயிட்டு வரும். தேட்டர் ஓனர் கரெக்டாக கணக்கு காமிக்கணும், அண்ட் தென் அப்படியே வரணும் அதெல்லாமே. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ அது எவ்வளோ அக்யூரேட்டான அந்த 1000 crores நம்பர்ஸ் வரும்னு எனக்கு தெரியலை. ஸோ அதனால் அந்த பேச்சுக்கு நான் வரல. அதுக்கு பதிலாக ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் வரேன். போஸ்ட் கோவிட் வந்து நமக்குள்ளே வந்து படம் பார்க்குற அந்த தன்மை ரொம்ப அதிகமாகிடுச்சு. முன்னாடிலாம் தேட்டரில் போய் பார்ப்போம், மாதத்துக்கு 1 படம் 2 படம் அவ்வளோதான், அதுக்கு மேலே பார்க்க மாட்டோம். வேறு என்ன டவுன்லோட் பண்ணி பார்க்குறது, இப்படி தான் இருந்துச்சு. கோவிட்டில் வந்து ஓடிடியில் நிறையா பார்த்துட்டு, இந்த கொரியன் மூவிஸ்லாம் பார்த்துட்டு, நம்ம நாட்டில் நிறைய பேர் வந்து கிறிஸ்டோஃபர் நோலன் ஆகவும், ஜேம்ஸ் கேமரோன் ஆகவும், இன்னும் பல பெரிய பெரிய டேரக்டர்ஸ் ஆகவும், எல்லாம் ஃபாரின் டேரக்டர்ஸ் ஆகவும், ஃபாரின் ரைட்டர்ஸ் ஆகவும் மாறிட்டாங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் அந்த ஒரு ஒருத்தர் வீடியோ போட்டிருப்பேன். அவர் பயங்கரமாக பேசியிருந்தார். 2 நாளாக அது ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. நான் ஓப்பனாக சொல்ல போனால் அவர் கத்த வேண்டிய அவசியமே கிடையாது. அவருக்கு பிடிக்கலன்னா எனக்கு பிடிக்கலங்க, என்னங்க படம் இவ்வளோ போயிடலாம். அவர் வந்து தகாத வார்த்தைகளை யூஸ் பண்ணி டேரக்டர் சிவா வந்து கிட்டத்தட்ட கொலை மிரட்டல் விட்டுருக்காரு. அவர் நான் வந்தால் இந்த மாதிரி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட வந்து நல்லாவே இல்லை அவங்க பண்ணுறது. ஏன்னா உங்களை வந்து ஒரு உப்மா படம் எடுத்துகிட்டு அவர் கொண்டு வந்து வைக்கலை. சும்மா பேருக்கு ஒரு இது வச்சு பேர் அப்போல்லாம் பண்ணலை. எஸ் ட்ரைட் சம்திங். கண்டிப்பாக அது கொஞ்சம் சரி வரல தான் ஒத்துக்கலாம். ஒரு 50 to 60% நல்லாவே வந்திருக்கு அந்த படம். பட் 40% கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. நான் ஒத்துக்கிட்டே ஆகணும். அதெல்லாம் ரொம்ப அப்படியே பின் பாயிண்ட் அக்யூரசியில் அடித்ததெல்லாம் கிடையாது. கொஞ்சம் மிஸ் ஆகிருக்க தான் செய்யுது. அதுவும் அவங்க ஒன்று நினச்சி பண்ணாங்க, நமக்கு அது வேற மாதிரி வந்துருச்சு. ப்ரொஜெக்டான விதம் வேற மாதிரி வந்துருச்சு. அதுக்குன்னு இவ்வளோ பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு நண்பர், அவர் வயசு தான் இருக்கணும், அவர் கமலா தேட்டர் முன்னாடி தான் அவர் நின்று சொல்லியிருக்காரு, யோகி பாபு எதுக்கு வராங்கன்னு தெரியல, கிங்ஸ்லி எதுக்கு வராங்கன்னு தெரியல அப்படின்ட்டு. அவங்களோட காமெடி ஒர்க் அவுட் ஆகலை உண்மையாக சொல்ல போனால். ஆனாலுமே அவர் யூஸ் பண்ண வார்த்தையும் ரொம்ப தப்பு. அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சூர்யா தான் இந்த படத்தோட ப்ராப்ளமே. அதேமாதிரி டேரக்டர் சிவா தான் ப்ராப்ளமே. இவங்க 2 பேர் இல்லைன்னா இந்த படத்தை வந்து நார்மலாக ஒரு கிளியர் மைண்டோட இது ஏதோ படம் வந்திருக்குப்பா, இது ஏதோ ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லேருந்துலாம் வருதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போவாங்க. ஏதோ ஒரு மாதிரி கொண்டு வராங்க போல், கொஞ்சம் இந்த பாகுபலி மாதிரி அப்படி தான் டெம்ப்ளேட் அப்படி தான் இருக்கும் யோசனையே. இந்த பாகுபலி மாதிரி ஏதோ வந்து போலப்பா, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் போயிருப்பாங்க. சூர்யா படம்ன்றனாலேயே அண்ட் தென் சிறுத்தை சிவா அவர் டேரக்டர்னாலே 2 பேருமே முன்னாடி நான் சொன்ன மாதிரி, முன்னாடி அந்த ட்ரெய்லர் ரியாக்ஷன் சொன்ன மாதிரி 2 பேருமே ஒரு வகையான ட்ரோல் மெட்டீரியல் ஆயிட்டாங்க. அதனால என்னதான் நடந்தாலும் சரி இவங்களை ட்ரோல் பண்ணியே ஆகணும்னு சொல்லி இவ்வளோ பேசிட்டாங்க. வார்த்தைகள்லாம் கொஞ்சம் இந்த வார்த்தைகள் இல்லை, எல்லாமே ரொம்ப 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 மோசமான ஒரு வார்த்தைகள். படம் பிடிக்கலன்னு சொல்லலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி படம் பிடிக்கல, எனக்கு பிடிக்கல, ஒர்க் அவுட் ஆகலை, அவ்வளோதான் போயிட்டே இருக்கலாம். ஆனால் நிறைய பேர் ரொம்ப 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 என்னமோ அவங்கள ஏமாற்றி உள்ளே உட்கார வச்ச மாதிரி பேசிட்டாங்க. அவ்வளவும் வன்மம், கொஞ்சம் கூட இதை வந்து யோசிச்சு பேசின ஆளுங்களே இல்லை, எல்லாமே வன்மம் இதை பேசினது. அதுவும் நிறைய பேர் சொன்னது என்னன்னா சத்தம் ரொம்ப அதிகமாகுன்னு. எனக்கு அது ரொம்ப எனக்கு எரிச்சல் ஊட்டுற ஒரு விஷயமா இருந்துச்சு. சூர்யா கத்திக்கிட்டே இருக்காருன்னா, நீங்க கிராமத்துலலாம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? இன்னைக்கு தான் கிராமத்துல எல்லாருக்கும் ஃபோன் இருக்கு, ஃபோன் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு டைம்ல ஃபோன் வரதுக்கு முன்னாடிலாம் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம்னா கூட கிராமத்துல வந்து இங்கேருந்து கத்தனா கேட்கும். ஏன்னா அங்கே சுற்றி பில்டிங்ஸ் கிடையாது, உங்களுக்கு வந்து எந்த வகையான சத்தம் வராது. அதனால ஒரே குரலாக நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உங்களால் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும் அவங்களுக்கு. அப்படி தான் பேசுவாங்க. முன்னாடியெல்லாம் இப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, எல்லாருமே கத்தி தான் பேசுவாங்க. அது சூர்யா வந்து எல்லா இடத்துலையும் ஆன்லாம் கத்திக்கிட்டு இல்லை. சில இடங்கள் நடக்குது, அதாவது முதல்ல கூட சண்டை போடும்போது இப்படியா வைக்க முடியும், தான் கத்துவாங்க. தட்ஸ் எக்ஸ்பிரஷன் மேன். ஆக்டிங் எக்ஸ்பிரஸ் அப்படி தான் பண்ணுவாங்க. வேற எப்படி உங்களுக்கு பண்ணணும்? ஒரு இடத்துல வந்து ஒரு கயிறு பிடிச்சி இழுக்கணும், ரொம்ப பயங்கரமாக இழுத்தாகணும், எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க? சங்கிலி கருப்பை அப்படின்றப்ப நல்லா இருந்துச்சு எல்லாருக்கும். நானும் தளபதி ஃபேன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அப்போல்லாம் ஜாலியாக இருந்துட்டு சூர்யா பண்ணா மட்டும் போட்டு அடிச்சானுன்ற மாதிரி வந்துடுறாங்க எல்லாம். அதுவும் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆள், அவங்க கத்த தான் செய்வாங்க. அவங்க எல்லாத்துக்குமே கத்தலை. அதுவும் ஒரு வந்து சீரியஸான சில இடங்கள்ல சில அவங்க வலிமையை காட்டணும்னா கத்த தான் செய்வாங்க. அதுதான் படம், அதுதான் நிஜம், கரெக்டாக தான் அது இருக்குது. இதில் வந்து கத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அது வந்து உங்களுக்குலாம் படம் பார்க்க தெரியலன்னு நான் ரொம்பவே டேரெக்டாகவே சொல்லுவேன். யாரெல்லாம் வந்து வெறும் கத்திக்கிட்டு மட்டுமே இருக்காங்க சூர்யா அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க யாருக்குமே ஒழுங்காக இந்த மாதிரி படங்களை பார்க்க தெரியல. நீங்கள் தயவுசெய்து படங்கள் பார்க்காதீங்க, இந்த மாதிரி கதைகள் பேஸ் பண்ணி வந்தாலேன்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் தெலுங்கில் எனக்கு தெரிஞ்சு நல்லா ஓடிக்கிட்டு இருக்கணும் டச் அவுட். ஏன்னா இந்த மாதிரி கதைகள் தெலுங்கில் ரொம்பவே லைக் பண்ணுவாங்க, நல்லாவே ஓடிக்கிட்டு இருக்கோம்.
ஆயிரத்தில் ஒருவன் அப்போ என்ன நடந்துச்சோ கிட்டத்தட்ட அதே மாதிரி இங்கேயும் நடக்க போகுது. நடிகர் கார்த்தி இருக்கார்ல, அதாவது சூர்யா அவர்களோட தம்பி, அவரே ஒரு மேடையிலையும் சொல்லியிருப்பார், ஆயிரத்தில் ஒருவன் ரிலீஸ் ஆனப்போ எனக்கு அப்படி தான் இருந்துச்சு, தமிழ் ஆடியன்ஸுக்கு அது பிடிக்கல, புரியலைன்ட்டாங்க, நல்லாவே இல்லைன்ட்டாங்க படம். தெலுங்கு ஆடியன்ஸ் ரொம்பவே அதை பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. அதனால் எனக்கு தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து அன்னைக்கு வந்து அவங்க மேலே ரொம்பவே ஒரு ஈர்ப்பு அதிகமாகிருச்சுன்ற மாதிரி சொன்னார். அதே தான் இன்றைக்கும் நடக்க போகுது எனக்கு தெரிஞ்சு. இப்போ வந்து சூர்யாவுக்கு என்னன்னு தோணும், அவங்க தான் நம்ம ஃபேன்ஸு கரெக்டாக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் அதாவது சத்யராஜ் பழைய படத்தில் ஒன்று சொல்லியிருப்பார், எனக்கு தமிழ்நாடு ரொம்ப பிடிச்சிருக்கு, இங்கே தான் உள்ளூருக்கான செருப்பால் அடிக்கிறீங்க, அதே வெளியூர்லேருந்து ஏதாச்சும் வந்தால் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. இதே தான் கேஜிஎஃப்லலாம் உங்களுக்கு என்ன புரிஞ்சுது, அது வந்து என்ன கதை நீங்கள் ஓப்பன் பண்ணி சொல்லுங்கள். எல்லாம் கேஜிஎஃப்லாம் உட்காந்து தாறுமாறாக கை தட்டி பார்த்துக்கிட்டு எல்லாம் டட்டா என்ன மாசியா அப்படின்ட்டு ஒரு நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்தெல்லாம் அவர் பண்ணிக்கிட்டு இருப்பார். போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு கன் வச்சு சுட்டுக்கிட்டு இருப்பார். மொத்த போலீஸ் ஸ்டேஷனும் பார்லிமெண்ட்குள்ளே போய் மினி கன் சுடுவார். அதெல்லாம் உங்களுக்கு பெரிய இதாக தெரிஞ்சுது, அட்டாட்டா பயங்கரமான படம்ட்டு. இதில் வந்து லாஜிக் மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறீங்க எல்லாம். அதான் ஏன் உள்ளூர்காரன்னு செருப்பால் அடிக்கிறது, உள்ளூர்காரன்னு அடிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். வெளியூர்காரன்னு தூக்கி வச்சு கொண்டாடுங்க. நல்லா காலகாலத்துக்கு இதே வேலையை பார்த்துக்கிட்டு இருங்க, நல்லா நடக்கும் எல்லாம். இனிமையாச்சு இந்த மாதிரி படங்கள் வந்தால் போய் பார்த்துட்டு பிடிக்கலன்னா சொல்லலாம், அதுக்கான உரிமை எல்லாருக்குமே இருக்குது, எல்லாருக்குமே பிடிச்சான்னு அவசியம் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி தவறான வார்த்தைகள் யூஸ் பண்ணி அந்த படம் மட்டத்துக்கு மட்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே ஒரு உரிமை கிடையாது. அதுவும் ஒரு டேரக்டர் ஒரு ஆக்டரோட ப்ரீவியஸ் படங்களை வச்சு மட்டுமே, இல்லை அவங்க ரீசெண்டாக எதுவும் ஹிட்டு கொடுக்கல அப்படின்றக்காண்டியே இவங்களை இப்படி மட்டம் தட்டணும்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பாக இந்த படங்கள் பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் மாடர்ன் படம் மாதிரியே இந்த படம் ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும், அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு பாட்டை ஒரு வாட்டி தான் பார்க்கலாம், ஏன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது. மாடர்ன் ஃபிலிம்ஸில் இருக்க ப்ராப்ளமே தான் 2-3 வாட்டி பார்க்கறதுலாம் இல்லை. ஐ ஹோப் பார்ட் 2 வரட்டும், அதையும் பார்ப்போம். பார்த்துட்டு இதே மாதிரி விமர்சனம் சொல்ல வேண்டியதான், நல்லா இருக்குது நல்லா இல்லை, இது நல்லா இருந்துச்சுப்பா இது நல்லா இல்லை, அவ்வளோதான். இந்த படம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 70% ஓகே, 30% ஓகே இல்லை, இப்படி சும்மா சொல்கிறேன். நான் பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் 80% எனக்கு ஓகே தான், 20% தான் எனக்கு ஓகே கிடையாது. 20% அதே என்னென்ன ப்ராப்ளம்னு நான் சொல்லிட்டேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணலாம். செகண்ட் பார்ட் வந்தால் கண்டிப்பாக நான் போய் பார்ப்பேன். ஃபஸ்ட் டே ஷோ முடிஞ்சால் ஃபஸ்ட் டே ஷோவே போய் பார்ப்பேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள். முதல்ல வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் கங்கோ படத்தை நீங்கள் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதையும் கீழே மறக்காமல் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.